குக்கரை தள்ளி வச்சுட்டு அந்த முட்டையில் 2 ஃபுல் பாயில் போடும். இந்த பாரு இங்கே இருக்கும் பாரு. இதுவா? அதான் நம்மளுது. ஓகே, லைட்டாக தண்ணி காமிச்சிரு. ஆக்சுவலாக முதல்ல வந்து நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு 2 பேரும் நடிச்சங்களா, அதனால குக்கர் இருக்குதா இல்லையாங்கிறது வெகு நேரம் தெரியல. இதுக்காக இதுலேருந்து தெரியுதுங்களா, ஒரு கேமராமேனே கேமரா படமும் பிடிச்சிக்கிட்டு நடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, போதும் போதும், கழுவுனது போதும். இது அதான் ஜேம்ஸ் பாண்டே எவ்வளோ நேரம் சுடுவாரா, பரவாயில்லையே, ஒரே சுடில் சுட்டுட்டாரு. ஓகே, என்ன எடுத்துக்கு பேர் சார்? இங்கே இருக்குவா. அந்த சின்ன இது எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, அதை எடுத்தாலும் சரி. ஓகே, அதை எடுத்துக்கோ. அது ஆக்சுவலாக இது போதும், அப்புறம் சாத்திக்கலாம். பெப்பர் வாங்கினது தண்ணி இருக்கும்போது ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம பண்ண போகிறதுன்னா ஃபுல் பாயில். ஓகே ஓகே. அது செய்ய தெரியுமில்ல பெருசா. உப்பு, தூளுப்பு, பெப்பர் அதெல்லாம் எடுத்துக்கோ. மிளகாத்தூள்லாம் வேண்டாம். தூளுப்பு இங்கே இருக்கு. இல்லை துளுப்பு வெளியே இருக்கு. பெப்பர் மட்டும் பாரு. இந்த பாரு இங்கே இருக்கும் பாரு. அந்த சின்ன பாட்டில். அதான் உப்பு இங்கே இருக்கு. இங்கே இருக்குவா. ஓகே, மஞ்சள் பொடி இருக்கா? ஓகே, அதை வேற நீ போடணுமா? சரி, வேற என்ன உனக்கு தேவை சொல்லு. மஞ்சள் பொடி. சக்தி மஞ்சள் பொடிங்க. ஆனால் வாங்கினது இங்கே தான், லிஸ்பனில் தான். ஓகேயா? என்ன பண்ற? ஆக்சுவலா முட்டைய ஒரு ஆனந்தெல்லாம் பண்ணாருன்னா முட்டையை உடச்சி இது கழுவிடுவாரு மேல. ஏன்னா இவனுங்க ஏதோ இதெல்லாம் இல்ல, அந்த இது இருக்குமல்ல முட்டையுடைய கோழியுடைய இது வேஸ்ட், அது பயங்கரமான இதான். நம்ம பெருசு ரொம்ப அழுத்தி தேய்ச்சி கழுவுன்னு வச்சுக்கோ. ஐயோ, எல்லாம் ஆம்லெட் எல்லாம் உள்ள போயிடும். ஆமா பெருசு, பின்ன இந்த கலர்லயே கோழி முட்டை போடுது. அவனுக்கு பாரு உருண்ட போதே. அது இதுல கீழே வச்சுக்கலாம், சுத்தமா இருக்குது. நமக்கு அந்த சுத்தத்துக்கு நமக்கு கொஞ்சம் தூரமாகி போச்சு. ஓகே, எண்ணெய் முதல்ல ஊத்திரு. நிழல் வேற தெரியுதா? ஐயோ பெருசா கத்தி போடுற சட்டியில. மரக்கரண்டி போடு பெருசா. நல்லா போட்டப்போ அப்படியே கீழே வைக்கிற பெருசா. அது அங்க வைக்காது, அந்த இடத்துல ஒண்ணாது. அந்த இடத்துல ஒண்ணா நாங்க தானே டெய்லி சமைக்கிறாங்க, என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும். இப்படி வச்சிரு. கொஞ்சமாவது சுத்தம் வேண்டாமா? சாப்பிட்றது முட்டை, அதான் கழுவியாச்சு. அப்புறம் என்ன சாப்பிட போறது? வாயை கழுவிடுவோம் அப்படிங்கிறியா? சரி. பார்த்து கோழி கழிக்க போகுது. என்ன பெருசு, 10 தட்டா. கொஞ்சம் சிம்பிள் வச்சிருப்பேன் சார். இல்லை எண்ணெய் அதிகமா இன்னும் சவுண்ட் வேறு முடியாது. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணெய் தாண்டி முட்டை போச்சுன்னா நீ சொல்லணும் போது கொஞ்சம் கஷ்டப்படணும். ஓகே, ஆனால் முட்டை நீ ஊற்றின ஷேப்பு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆக்சுவலாக சிம்மில் வச்சு இந்த ஆஃப் பாயில் ஃபுல் பாயில்லாம் போட்டால் பெருசு சூப்பராக இருக்கும். அது எதுவுமே சமையலை பொறுத்த வரைக்கும் சிம்மிலேயே வச்சு பண்ணனா டேஸ்ட் தனி தானே. அது சன்னனா ஹீட் பண்ணிடக்கூடாது, மெதுவாக செய்யணும். நல்லா என்ன பசி எவ்வளோ க்ளோஸ் வச்சா உப்பு உழுவுறது, பெப்பர் உழுவுறதெல்லாம் தெரியுமா? தெரியுதுப்பா, லைட்டாக தெரியுது. நிழல் மாற்றிச்சு. உப்பு எங்கே அடைச்சிச்சு? அப்போ அடைக்கக்கூடாது.
ஐயோ நிறைய போட்டுருச்சு. ஓகே ஓகே, நிறைய இருந்தா நீ சாப்பிட்டு, கொஞ்சம் அளவா இருந்தா நான் சாப்பிட்டேன். நல்லா லைட்டா தூண்டி விடு, பசிக்குது. அதனால ஆக்சுவலா முதல்ல போட்டிருக்கலாம் சைட் பை சைடா, மறந்துட்டோம். ஒழுங்கா பிளான் பண்ணி பண்ணா விட்டுட்டோம். ஓகே ஓகே, கொஞ்சம் அப்படியே தூண்டி விடு. தூண்டி விட்டியா? கரெக்டு தான் பெருசு. சுற்றி வர அப்படி லைட்டாக இது பண்ணிட்டோம்னா தூண்டி விட்டாலும் ஒட்டாது. அப்படி பண்ணாமல் நீ தூண்டி விட்டீங்கன்னா ஒட்டிக்குது பெருசு. ஐயோ, நமக்கு தோசை சுற்று நல்லா பழக்கம், அதனால. ஓ கூட தெரியுமா உனக்கு தோசை? என்ன சமையல் கலைன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? மகாபாரத்தில் பீமன் வந்து சமையல் செய்யறதுல பெரிய வல்லவரம். அதனால அது ஆயக்கலைகள் 64 அதுவும் ஒன்று. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இந்த 60 மீதி இருக்கிற 63ல ஒரு 3 சொல்லு, டக்குன்னு சொல்லு. எல்லாமே இல்ல, சார் அத்தனையும் ஒரு விதமான கலை தான். அது வந்து நல்லா அனுபவிச்சு செய்யணும், அவ்வளவுதான். சரி, இப்ப அனுபவிச்சு முட்டை சாப்பிட போறேன். ஓ, சாப்பிட்றதோட ஒரு கலை தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே காலம். என்ன பெருசு, ஒரு ஃபுல் பாயில் போடுறதுக்கு 7 நிமிஷம் ஓடிடுச்சு. இதெல்லாம் தியேட்டர்ல போட்ட ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா பொறுமையா? கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா யாருக்கும் சமைக்க வீராசாமி படத்தையே ரிலீஸ்ல பார்த்த ஆளுங்க நாம, நம்ம படத்தை பார்க்க மாட்டாங்களா என்ன? இல்ல, அப்ப அண்ணா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தாங்க. பின்னென்ன போய் ஐயோ அன்னைக்கு அது என்ன தேட்டர் அது? கைதை ராஜ். ஆடா சாமி, அது கல்யாண மண்டபத்தில் கட்ட தேட்டர் அது. பெருசு கத்தி போடாது பெருசு, கத்தி சும்மா சப்போர்ட்டுக்கு. திருப்பி போடு திருப்பி போடு. வேலை கேட்காது பெருசு. நீ ஒரு முட்டை திருப்பி தெரியல, நீ என்னத்தை திருப்பி என்ன பண்ண போறிய? போ முடிஞ்சு. அப்பா பொன்னிறமா இருக்குது பாத்தியா? அதுதான் அழகா வந்துருக்கு. போதும் முக்கா பாயிலாவே இருக்கட்டுமே. பெண்ண இல்ல, அது மறுபடியும் உள்ள உடஞ்சு போயிடும். அதனால இல்ல இப்ப இல்ல, அழுங்காம எடுத்துன்னு உடையாது பெருசு. எடுத்து அழுங்காம தட்டுல போட்டுலாம். இந்த கரண்டியில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எடுக்கலாம் பெருசு. என்ன பெருசு இது தட்டு எடு. உனக்கு முக்கா பாயில தான் வேணும் இப்போ. ஆமா, ஏன்னா அதான் சீக்கிரம் ஆகும். ஓகே, கண் சூடாகுது. சிம் பண்ணிட்டு அடுத்தது கூட இந்த இதை வச்சிரு. என்ன போதுமா? இல்ல இருக்கிறனே என்ன போதும். கல் ரொம்ப சூடாகிடுச்சுனாலும் டக்குன்னு பிடிக்கும் பெருசு. ஏன்னா முதல்ல வந்து கல் கரெக்டான சூடாக இருந்தது. நீ முட்டை உடைக்கிறதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, சிரிப்பாங்க. இந்த முட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏதோ விளம்பரத்துல ஃபெவிகால் விளம்பரத்துல முதல்ல வரும் பாத்தியா, முட்டை உடையாது. ஏன்டான்னு பார்த்தா கோழி ஃபெவிகால் திட்டு இருக்கு. அந்த மாதிரி முன்ன மஞ்சள் தூள் ஃபர்ஸ்ட் போட்டேன், இப்போ மிளகு தூள் ஃபர்ஸ்ட் போடுறேன். அதனால எதுவும் பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டா சரி. ஆக்சுவலி பெப்பர் நீ நிறைய போடலாம் பெருசு. ஏன்னா இது மிளகாத்தூள்லாம் போடுறது இல்லை. ஃபுல் பாயிலுக்கு சும்மா ஜஸ்ட் லைட்டாக இருந்தால் போதுமா? கரெக்டு பெருசு. உனக்கும் தெரியுது பெருசு. சுத்தமாக தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனால் உனக்கும் தெரியுது. நான் தெரியாத மாதிரியே நடிக்கும். இல்லை, மஞ்சத்தூள் நீ நல்லாவே கொட்டலாம். அளவாக தான் கொட்டும், ஏன்னா தீந்து போச்சு. ஓ, அது அந்த முனையில கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கு. அது இப்படி கொட்டும்போது இந்த இது ஆவி வருதுல்ல, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டோட சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் அளவாக தான் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் தூண்டி விடலாம். அந்த ஃபுல் பாய் கம்மி ஏதோ சிவப்பா இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி சிவப்பா இருக்கு? மிளகாத்தூளை போட்ட? மிளகாத்தூள் போடலையே. ஓகே ஏதோ என்ன பெருசாச்சு, பயங்கர சிவப்பா இருக்கு. என்னன்னு தெரியலையே. மஞ்சள் தூள் அது மாதிரி. சரி, என்னமோ ஆயிடுச்சு. சாப்பிட்டு கரெக்ட். மஞ்சள் தூள் நிறைய போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெயில வந்து இந்த முட்டையும் இந்த ஃபுல் பாயிலையும் போன ஃபுல் பாயில் பண்ண பாத்தீங்களா? அதே மாதிரி தானே பெருசு பண்ண போறேன். அதே மாதிரி. ஓகே, நீ அடுத்த இது வந்து நம்ம டைரக்டா சாப்பிட்றதுதான். ஓகேயா? அந்த ஃபுல் பாயில் முடிஞ்சது கொஞ்ச நேரத்துல. இப்போதைக்கு நிறுத்திடுமா? கரெக்டா 10 நிமிஷம் ஆச்சு பெருசு.
ஆடியன்ஸ் என்னதான் இருந்தாலும் நம்ம நடிப்பு நம்ம சமையல் கலையெல்லாம் ரசிச்சாலும் ஒரேடியா துன்புறுத்தக்கூடாது. முடிஞ்சதா? ஓகே. தென்னிட்டு